கேப் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கேப்பை கைட்டிட்டு வரீங்க, ஓகேவா? கேப் கைட்டிட்டு வரும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சோ இல்லைனா 5-6 வருஷம் கழிச்சோ கேப் கைட்டிட்டு வருது. 4 வருஷம், சிலவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கைட்டிட்டு வரும். டிபெண்ட்ஸ் எந்த இடத்த போடுறோம், நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து கடிக்கிறீங்க, இது எல்லாம் பொறுத்தது தான் கேப் சீக்கிரமாக கைட்டிட்டு வருது இல்லை லேட்டாக கைட்டிட்டு வருது. கேப்பை ஒட்டுறோம், கேப்பை எதுவும் போட்டு ஸ்க்ரூ பண்ணலை, அது டோட்டலாக பல்லு கூடயே அதை மேக் பண்ணல. கேப்பை ஒரு டிசைன் பண்ணிட்டு அது மேலே ஒட்ட போடும். ஸோ ஒட்டுற கேப்பு அது ஒரு சின்ன கம் மாதிரி தான். அதை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து கடிக்க என்ன ஆகுனா ஒரு நாள் கைட்டிட்டு தான் வரும், ஓகேவா? எவ்வளோ சீக்கிரம் கைட்டின்னு வருது, எந்த பல்லில் அதை போடும். பின்னாடி கருவா பல்ல போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கைட்டிட்டு வரலாம். இதுவே முன்னாடி பல்ல போட்டிங்கன்னா முன்னாடி பல்ல கடிக்காமல் இருந்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லேட்டாக வரலாம். அதே மாதிரி பல்லோட ஹைட்டு குட்டியாக இருக்கும், பல்லோட சைஸே குட்டியாக இருக்கும். அதே மேலே கேப் போட்டிங்கன்னா அந்த கேப் கொஞ்சம் சீக்கிரமாக கைட்டிட்டு வரலாம், ஓகேவா? அதனால் இந்த கேப் கைட்டு வரது ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அது நார்மல் தான். ஒரு சிலவங்க சீக்கிரமாக கைட்டு வரும், ஒரு சில லேட்டாக கைட்டு வரும். அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நல்ல லேப் செலக்ட் பண்ணுறது. டென்டலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, கம்மியான விலைக்கு போடுறதால நல்ல லேபில் போட முடியாது. டென்டல்லையும் இந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலையும் இல்லை குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கையும் விலையையும் பிரிக்கவே முடியாது. அதிகமான விலை கொடுத்தா மட்டும்தான் டென்டலில் குவாலிட்டி கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இந்த உண்மையை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல விலை கொடுத்தா மட்டும்தான் குவாலிட்டியான மெட்டீரியல் டென்டலில் கிடைக்கும். கேப் போட்டுக்கலாம், இந்த கம்மியான விலையில் போடலாம். நீங்கள் குவாலிட்டி ஆஃப் த கேப் தான் மேட்ரு. சீக்கிரமாக கைட்டி எது வேணால் எந்த கேப் வேணால் கைட்டிட்டு வரும். அதாவது குவாலிட்டி கம்மியாக போட்டால் கம்மியாக கைட்டிட்டு வரும், குவாலிட்டி அதிகமாக போட்டால் கைட்டிகிட்டே வராதுன்னா கிடையாது. ஸோ இது ரெண்டுமே கைட்டிட்டு வரலாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் த கேப்பை நீங்கள் ஒழுங்காக போட்டால் தான் அந்த ஃபிட்டு அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருள் நீங்கள் என்ன தான் நான் கேப் போட்டாலும் அது பல்லுக்கு ஈக்குவலாக வராது, ஓகேவா? ஸோ சாப்பிட்றத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பபுள்கம் சாப்பிட்றது, அல்வா குழ தன்மை அதிகமாக இருக்குது, அல்வா சாப்பிட்றது, கமரக்கட் சாப்பிட்றது, பட்டாணி கடிக்கிறது, ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற பொருள், அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், முறுக்கு கடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் தான் லைஃப் வரும். நீங்கள் இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, ரெகுலராக கடிச்சு சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஃபண்டமெண்டல் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னா கேப் கைட்டு வரதுக்கும் சீக்கிரமாக தான் கைட்டிட்டு வரணும். நீங்கள் திரும்ப ஒட்டிக்க வேண்டியது தான். ஃபீஸ் கொடுத்தா ஒட்டி வரணும். ஏன்னா நான் சிமெண்டேஷனுக்கு ஒரு டைம் உங்களுக்கு பண்ணும்போது கேப் ஓட்டும் போது அதுக்கான ஃபீஸ் மட்டும் தான் நான் வாங்கினேன். வருங்காலத்தில் எத்தனை கைட்டிட்டு வரணும்னா தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த ஃபீஸ் வாங்க மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ என்னைக்கு கைட்டிட்டு வருதோ அன்றைக்கி என்ன ஃபீஸோ அதை கொடுத்து ஒட்டிட்டு போக வேண்டியது தான். கேப் கைட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்ற மண்ணில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்காது. போடுற கேப் கைட்டி வரது நார்மல் தான். ஒரு சில 4-5 பல்லு சேர்த்து வச்சு போடுவோம். 4-5 பல்லு இருக்கும், பல்லோட லென்த்து 4-5 பல்லு சேர்த்து வச்சு போடும்போது எக்ஸ்ட்ரா தூண்லாம் கிடைக்கும் போது கைட்டிட்டு வரதுக்கான டைம் அதிகமாக. ஒரே ஒரு சிங்கிள் கேப் போட்டிருக்கீங்க, அதுலேயும் பபுள் கம் கடிச்சு இழுப்பீங்க. கமரக்கட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கமரக்கட்டை சாப்பிட்டு கைட்டிட்டு வருது. ஆனால் கைட்டிட்டு வரது உள்ளார பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் ஏதோ ஸ்டிக்கியான ஃபுட்டுக்கு சாப்பிட்டுருக்கீங்க, அதனால கைட்டு வரணும். அது கைட்டின்னு வரது அன்றைக்கே கைட்டினு அவசியம் இல்லை. ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட் டவுன் ஆகிட்டு அப்புறமா கைட்டின்னு வரலாம். 1 மாதம் கூட ஆகலாம். உடனே டாக்டர் நான் ப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன், காலை தூங்கி எழுந்து பார்த்தேன், அப்போ தான் அது கைட்டிட்டு வந்துச்சு, நான் ஒன்றுமே சாப்பிடல, வெறும் தோசை தான் சாப்பிட்டேன். தோசை கூட சாப்பிடக்கூடாதா? ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிட்றது, ஹெவி லோடு கொடுத்து ரஃப் அண்ட் டஃபாக கடிச்சு சாப்பிட்றது தான் கேப் கைட்டுக்கு. உங்கள் நார்மல் பல்லு மாதிரி நாங்கள் போடுற கேப்பை ஆக்ட் பண்ணாது, அதை நாங்கள் ஒட்டி தான் வச்சிருக்கோம். லிமிட்லெஸ்ஸாக ஸ்டிக்கி ஃபுட், பபுள் கம், அல்வா, கமரக்கட்டு, முறுக்கு, எலும்பு கடிக்கிறது, கறியோட அந்த ஃப்ளஷை மட்டும் சாப்பிட பிரச்சனை இல்லை, வச்சு எலும்பு பிடிச்சி கடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக கேப் போட்டி தான் செய்யும். ஏற்கனவே உங்கள் பல்லு சிவியராக டேமேஜ் ஆயிருக்கு, ரூட் கேனால் பண்ணி தான் கேப் போட்டுருவோம். அதில் அந்த பல்லோட வரிசை சரியக்கூடாது, ஓரளவு அசை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பல்லு இல்லாமல் பல்லு எடுத்து விட்டீங்கன்னா அப்புறம் ஆப்போசிட் சைடில் சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியிருக்கும். அதுக்காக ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பல்லு நம்ம காப்பாற்றி வைக்கும். எப்படி வேணால் பயன்படுத்தலாம், லைஃப் வரும்னா வராது, ஓகேவா? ஸோ குவாலிட்டி ஆஃப் தி கேப் மேட்டரு, பல்லோட ஹைட் மேட்டரு, ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்கன்றது மேட்டர். இதெல்லாம் சேர்ந்தது மல்டி ஃபேக்டோரியல். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் உங்கள் கேப்பை கைட்டி விட்டுறது. உடனே டாக்டர் நான் 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தான் டாக்டர் அது கைட்டிட்டு வந்துச்சு, 1 வருஷம் தான் டாக்டர் கைட்டு வந்துச்சு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க கூட இருந்து பார்க்குறேன்னா நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர், ஆனால் கைட்டிட்டு வந்துடுது. எதுவுமே சாப்பிடாம கைட்டிட்டு வராது. 1 வருஷம் கழிச்சு கைட்டு வராது. ஒரு வேலை டிஃபெக்ட்னு இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளாரே கைட்டிட்டு வந்துடும். 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் வரைக்கும் அந்த கேப் அங்கே கரெக்டாக தான் இருக்குது. 1 வருஷம் கழிச்சு தான் கைட்டிட்டு வரணும். கண்டிப்பாக நீங்கள் கழிச்சு சாப்பிட்ற லோடு தான் காரணம். வண்டியோட டயர் புதுசாக எடுத்து வைக்கிறீங்க, டயர் வேணா மக்கும், ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பல்லெல்லாம் போயிடுமா? வண்டி ஓனா தானே தெரியும், வண்டி ஓனா தானே அந்த டயர் தெரியும். அதே மாதிரி தேய்மானத்தில் தான் கேப் கைட்டிட்டு வருது. அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக ஒட்ட முடியாது. அதுக்கான ஃபீஸும் நான் வாங்கலையா. ஒரு சிலவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு கைட்டிட்டு வரும், ஒரு சிலவங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு கைட்டு வரும், ஒரு சிலவங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு கைட்டு வரும். டிபெண்ட்ஸ் அந்த இடம். கடவாப்பல்லா இருக்கும், பின்னாடி லாஸ்ட் கடவாப்பல்ல லோடு ஓவராக இருக்காங்களா போட சீக்கிரமாக தான் கைட்டிட்டு வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் எத்தனை டைம் 5 வருஷத்தில் கைட்டு வரணும்னு நினச்சினா அதுக்கெல்லாம் சேர்த்து ஃபீஸ் வாங்க முடியாதுல்ல. ஸோ என்னைக்கு கைட்டிட்டு வருதோ அன்றைக்கி நீங்கள் ஃபீஸ் கொடுத்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ரஃப் அண்ட் ஃபுட் அவ்வளோ 1000 முறை சொல்லி அனுப்புகிறோம். திரும்பவும் கமரக்கட்டு, பபுள் கம்லாம் ஒரு முக்கியமான சாப்பாடாக வச்சு சாப்பிட்றீங்க. எக்லஸ் அந்த 1 வாரம் சாக்லேட், அந்த கேரமல் சாக்லேட் வச்சு கடிச்சு இழுத்தீங்கன்னா கேப் கைட்டி தான் வரும். நீங்கள் தான் ஒட்டிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுன்னா உங்களுக்கு? ஸோ அவாய்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் கேப்புக்கு லைஃப் வரும். அப்படியும் நீங்கள் நார்மலாக தான் எல்லாம் செஞ்சீங்க, கேப் கைட்டு வந்துச்சா கெனி கேப் கைட்டு வருதோ நீங்கள் ஒட்டிக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கேப் கைட்டிகிட்டே வரக்கூடாது, அது ஏன் கைட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையே இருக்காதீங்க. கேப் கைட்டி தான் வரும், அது கொஞ்சம் நாள் கழிச்சு கைட்டு வரும், அது ஒட்டிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.